ஒரு ரிலீஜியனை நினைச்சேன் ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த தத்துவம் நான் சொன்னாரா, எப்ப நீ ஒரு மதத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அது வந்து லேசான ஒரு காரியம் இல்லை, அது ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அதனால நீங்க செய்யணும், செய்ய ஒரு பிரச்சனை இல்லை, செய்யறியா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே அவ்வளோ சொல்லுங்க என்ன செய்யற அப்படின்னு. அப்புறம் நீ என்ன செய்யணும், சிலுவையில அறையப்படணும், அப்புறம் சிலுவையில் அறைஞ்ச அப்புறம் நீ மறித்து போய் உன்னை அடக்கம் செய்யப்படணும், அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் நீ ஊரோட எழுந்து வரணும். அப்படி நீ எழுந்து வந்துட்டுனா உன் மதம் ஓகோன்னு போகும். எப்படி போகும்? ஓகோன்னு போகும். அது செய்யறதுக்கு நீ ரெடியா கேட்டாராம். இது என்னால முடியாது இல்ல, ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை ஒரே ஒருவர் தான் செய்ய முடியும், அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை. ஹல்லேலூயா. இது வந்து புராண கதையில கட்டுக்கதை அல்ல. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பாருங்க உண்மையில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில, எந்த யூனிவர்சிட்டில? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அது எங்க இருக்குது? லண்டன்ல இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில 2 வாலிபர்கள் என்ன சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாங்க. அதுல அந்த 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, 2 பேரும் பேசினாங்க. அதுல ஒருத்தர் வந்து லார்ட் லிட்டில் டிம், அது பேர் என்ன பேரு? லார்ட் லிட்டில் டிம். இன்னொருத்தர் பேரு கில்பர்ட் வெஸ்ட். இந்த 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, நம்ம 2 பேரும் அவர்கள் நாத்திகர்கள், நம்ம என்ன செய்யறாங்க, 2 பேரும் நல்லா படித்து சட்டம் படித்துக் கொண்டிருக்காங்க. சட்டம் படித்துக் கொண்டிருந்தனால அவர்கள் என்ன செஞ்சாங்க, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக மாறினாங்க. மாறின உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த கிறிஸ்தவம் பொய் என்று நம்ம நிரூபிக்கணும். என்ன செய்யணும்? கிறிஸ்தவம் பொய் என்று நிரூபிப்பதற்கு 2 காரியங்கள் எடுத்து ரிசர்ச் பண்ணணும். புரியுங்களா? ஒன்று, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை எடுத்து என்ன நீ ஒரு ஆளு ரிசர்ச் பண்ணு. இரண்டாவது, ஏன்னா இந்த கிறிஸ்தவம் என்ற இந்த வந்து மத மார்க்கமே இந்த 2 நம்பிக்கை மேலே கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஒன்று இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது, இரண்டாவதாக பவுலுடைய மனம் திரும்புதல். ஏனென்றால் கிறிஸ்தவர்களை வந்து துன்புறுத்தின அவன் மனம் திரும்புவதனாலே பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பாதி நிருபங்களை அவன் எழுதி வைத்திருக்கிறான். அதனால இந்த 2 பொய் என்று சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டோம்னா கிறிஸ்துவை உலகத்தில் நிச்சயாது வளராது என்று சொல்லி இந்த லார்ட் லிட்டில் டிம் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன செஞ்சாரா, ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அநேக லிட்டரேச்சர் இல்ல புத்தகங்கள் எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்திருக்கிறாரு. பைபிள் எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஏன்னா அவர் ஒரு முடிவு கடைசி வந்தாரா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது உண்மை, மரித்தது உண்மை, அவர் உயிரோடு இருந்தது உண்மை என்று சொல்லி அந்த ஆராய்ச்சி முடிவுகளை நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முடிவுக்கு வந்தாரா. அடுத்ததாக அந்த கில்பர்ட் வெஸ்ட் என்று சொல்லக்கூடியவன் பவுலுடைய மனமாடுதலை குறித்து ஆராய்ச்சி செய்துவிட்டு என்ன செய்கிறாரு, ஆராய்ச்சி எல்லாம் செய்து பார்த்துவிட்டு அங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்க, நான் ஒரு சயின்டிஸ்ட், ஆனால் என்ன காட்டு பவுல் என்பவன் அவன் பெரிய பணக்காரனாக இருந்தவன், என கிறிஸ்தவர்களை வந்து நியாயப்பிரமாணத்தை கலைத்து கொடுத்தவன், அவன்பட்ட ஒரு வீரன். அவன் வந்து கமேலிய இடத்துல என்ன வேதத்தை நன்றாக படித்து 3 PhD வாங்கினவன், டாக்டர் பட்டம் வாங்கினவன். அப்படிப்பட்டவன் வந்து என்ன இயேசு கிறிஸ்து உயிர்த்தோடு எழுந்திருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் செய்கிறானா, அதுதான் உண்மை என்று சொல்லி அந்த கில்பர்ட் வெஸ்டும் என மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்தவத்தை பொய் என்று உலகத்தில் யார் நிரூபிக்க வந்தாலும் அவங்க நிரூபிக்க முடியவில்லை. பென்கன் என்ற ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த படத்தை எடுத்தவரே இந்த கிறிஸ்தவ பொய் என்று சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லி புத்தகம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு படம் எடுத்து கடைசியில கிறிஸ்துவே ஜீவனுள்ளவர் என்று சொல்லி அந்த பென்கன் படத்தை எடுத்தாராம். ஹல்லேலூயா. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது. ஆமென் சொல்ல வேணாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அதனால்தான் இயேசு சொன்னார் யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. எல்லாம் போயிட்டாங்க, என்ன இருந்துச்சு, ஆனா அவர் சிலுவையில பிசாசை சாத்தானை எல்லாம் வெற்றி பவனி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெற்றி பவனிலாம் பங்கு பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பேர் சொல்றாரு, அவர் துரைத்தன அதிகாரங்களையும் சிலுவையில உரிந்து வெற்றி சிறந்திருக்கிறார். வெற்றி பவனி நம்ம செஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. அது உண்மை, நமக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அடையாளம் இன்றைக்கு அது உண்மையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முக்கியமா பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. அதான் என்ன பாத்தீங்கன்னாக்க, அந்த இத்தாலி தேசத்துல இருந்த ஒரு ராணி, இயேசு கிறிஸ்து பிறந்து 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அந்த ஒரு ராஜா வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அம்மா இஸ்ரேல் தேசத்தை சுற்றி பார்க்க போயிருக்காங்க.
ஏன்னா சுற்றி போய் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் உயிர்த்த எல்லாம் பார்த்து விட்டு அங்கே ரசிக்கப்பட்டு அவங்க தேவனுடைய பிள்ளையா மாறிட்டாங்க. அவங்க மாறி அவங்க வந்து ரோமன் கத்தோலிக்காரர்கள் அவங்க வந்து மீண்டுமாக இத்தாலி தேசத்துக்கு ரோம் நகருக்கு வந்த பொழுது அங்கே வந்த பொழுது அவங்க மகன்ட்டு சொல்லியிருக்காங்க, ஏப்பா இயேசு ஒரு உண்மையான தெய்வம் இருக்கு, உண்மையான அவர் கடவுள், ஒரு மனுஷகுமார பூமிக்கு வந்து மறிச்சு மறிச்ச இடம் பிறந்த இடம்லாம் இருக்கு பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அவர் என்ன செஞ்சாரு, ரசிக்கப்பட்டார். ரசிக்கப்பட்டு எடுத்தோடனே அப்ப சொல்லிட்டாரு, அவர் ராஜாவாக இருந்ததுனாலே ரோம பேரரசனாக இருந்தாலே என் தேசத்துக்கு எல்லா மக்கள் என்ன செய்யணும், கிறிஸ்தவ மாற சட்டத்தை போட்டு எல்லாரும் கூப்பிட்டாரு, வாங்க கிரௌண்டுக்கு வாங்க, நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்களை என்ன செய்யணும் மாறணும் என்று சொல்லி. எப்படி மாற்ற ஒரே நேரத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கணும், என்ன செய்யறது, தண்ணி எடுத்து அங்க இருக்க போச்சட்ட எல்லாருமே தண்ணி தெளிச்சு விடும், தெளிச்சு நீங்க எல்லாம் மாறிட்டீங்க சொன்னா. அப்படித்தான் என்னாச்சு, தெளிப்பு ஞானஸ்நானம் அறிமுகமானது ரோம கத்தோலிக்கர்கள் அப்ப அதை பின்பற்றினார். ஹல்லேலூயா, புரியுங்களா? அப்ப வந்து பாருங்க இப்படியாக மாறியது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை. இன்றைக்கும் அந்த பட்டணத்துக்கு சென்றவங்க பார்த்துட்டு எத்தனையோ போய் பார்த்துட்டு வராங்க, அது உண்மை. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல ஈக்வட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஈக்வட்டார் என்ற தீவுல அமேசான் ஜங்கில் இருக்க அந்த அமேசான் ஜங்கில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் மிகவும் கொடூரமான மக்கள். எப்படிப்பட்ட மக்கள், பயங்கரமான அவங்க இனத்தை அவங்க அழிச்சிருவாங்களாம். மக்கள் அவங்க இனத்தை அழிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மனுஷனை வேட்டையாடக்கூடிய மக்கள், புரியுங்களா? மனுஷனை அப்படி கொன்று போட்டுறது காட்டு மிராண்டிகள், புரியுங்களா? ஆக ஓகன் இருக்காங்க அந்த காட்டு மிராண்டிகள், பார்ப்போம்ல காடுகளில் வாழ்றாங்களே. அப்படிப்பட்ட அந்த காட்டு மிராண்டிகள் மத்தியில அவங்களை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவில இருந்து 4 மிஷினரிகள் இவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்லணும் என்று சொல்லி புறப்பட்டாங்க. அதுல ஒரு மிஷினரி வந்து பைலட்டா, அவர் ஒரு சிறிய ரக விமானம் எடுத்து 5 பேர் போற விமானத்து மாதிரி எடுத்து போய் அந்த அமேசான் அந்த ஜங்கிலுக்கு மேல போய் அப்படியே சுத்தி பார்த்துருக்காங்க. காட்டு மிராண்டி இருக்காங்க, யாரும் அங்கே போக முடியாது, அவங்க இனத்தையே கொள்ளக்கூடிய அம்பு விடுவாங்க. ஆள் அங்கே பார்த்தாலே அம்பு விடுவாங்க, ஆளை காலி பண்ணிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு எப்படியாவது சொல்லி தருன்னு மேல இருந்து சாப்பாடு போட்டோம்னா அதான் ஸ்வீட்லாம் போடுறது அப்படியே போட்டுருக்காங்க. 2-3 நாள் பார்க்கும்போது அவங்க கீழே இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கிளி விட்டுருக்காங்க. புரியுங்களா? என்ன விட்டுருக்காங்க, கிளி. 2-3 நாள் கழிச்சு ஆனா இது சமாதானக்கூடிய மாதிரி விடுறாங்க நினைச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 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 ஃபிளைட்டை, ஏன்னா அது ஹெலிகாப்டர் ஒரு ஃபிளைட்டை அங்க இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு ஏரிக்கார பக்கத்தில் போய் நிப்பாட்டிட்டு போய் இறங்கி இருக்கிறாங்க. போய் இறங்கி இந்த ஜனங்களை பார்த்து போயிட்டு இருக்கும்போது போய் கொண்டிருக்கிறாங்க. அங்க இருந்து ஆளை பார்த்தாங்க, பார்த்தோன்னு நம்ம விட்டோன்னு 5 பேரையுமே அந்த இடத்துல காலி பண்ணி அந்த ஏரியை நினைச்சிட்டாங்க, தூக்கி போட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 5 பேருள்ள பாத்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளாம் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க கணவரெல்லாம் போன இறந்து போட்டான்னு சொல்லி ரொம்ப ஏன்னா வருத்தப்பட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு மிஷனருடைய ஏன்னா வந்து மனைவியும் பிள்ளைகளும் ஏன்னா எங்க அப்பாவை கொண்டாங்க இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு நாங்கள் எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது மன்னிப்பை குறித்து சொன்னாரே, நாம் அவர்களை மன்னிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்த வல்லமை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அந்த ஜனங்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி இவங்க பாடு எப்படியோ இடத்தை கண்டுபிடிச்சு போய் அங்க சென்று அந்த ஜனங்கள் முன்னால ஏன்னா போகும்போது எப்படியோ அவங்கள ஏன்னா இவங்களை கொள்ளாதளவுக்கு போய் அவங்களோட பேசி அவங்க எப்படியோ ஆண்டருக்குள்ள நடத்த வேண்டும் ஒரு ஆளை எப்படி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அப்படியாக அங்க இருக்கிற ஏன்னா அந்த ஜனங்கள் முக்கியமாக எங்க அப்பா அம்மா கொண்ட 5 பேர் கொண்டாம பாருங்க, அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு ஆண்டரை பத்தி சொன்னாங்க. சொல்லுகின்ற போது அதுல பாத்தீங்கன்னாக்கா 5 பேர்ல ஒருத்தன் என்ன பண்ணாங்க வந்து ஒரு சிலர் ரசிக்கப்பட்டு நாங்க இயேசுவுக்கு எங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லும்போது அவங்களை அங்கிருந்து அந்த கணவன் அந்த மனைவி பிள்ளை போனாங்க. அவர் அவங்க செலவுல அந்த ஈக்வட்டார் தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு பைபிள் ஸ்கூல் கிளப்பினாங்க. பைபிள் ஸ்கூல் படிச்சு திரும்பி வந்து அந்த ஊர்ல வந்து அநேகர் போதகர்களாக மாறினாங்க. அதுல உங்க அப்பாவை கொண்ட அந்த ஒரு அந்த காட்டு பிராண்ட் இருக்கா பாருங்க, அவன் அன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் மாறி இருக்கிறான். அவனுடைய கரங்களிலே அந்த அந்த மக பாருங்க அந்த குளத்துல ஞானஸ்நானம் எடுத்தான். ஹல்லேலூயா பாருங்க. காரணம் கல்லான இதயத்தை கூட இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை சதையான இதயமாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை கொடுத்தது இந்த ஈக்வட்டார் பார்க்க அந்த இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவித்தார்களாம். மன்னிக்கக்கூடிய சுபாவம் வந்து காட்டு மிராண்டிகளே மனிதர்களாக நல்ல ஒரு மனுஷர்களாக ஆவிக்குரிய கனியை கொடுக்கக்கூடியவர்களாக மாறினார்களாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை. ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதன்
சந்திர மண்டலத்துக்கு செல்கிறான், எத்தனை மண்டலங்களுக்கு புதிய புதிய ராக்கெட்டுகள் விடுறான், அதெல்லாம் வீடியோ படம் எடுத்து வந்து என்னுடைய வல்லமையினால் இதெல்லாம் செஞ்சு காண்பிக்கிறான். ஆனா வீட்டில் நடக்கிற கணவனுக்கு இடையில நடக்கிற சண்டை அவனால் தீர்க்க முடியல, அதுக்கு அவனுக்கு வல்லமை இல்லை. புரியுங்களா? அந்த வல்லமை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா! இந்த வல்லமை இப்பொழுது உங்கள் சரீரத்துக்குள்ளே இறங்கி வருகிறது. கர்த்தருடைய உயிர் பெற்ற சேனையாக நீங்க மாற முடியும். ஆண்டவர் உங்களை சாட்சியாக ஆண்டவர் நிறுத்த முடியும். ஹல்லேலூயா! சொல்லுங்க.